வீடியோவில் பார்க்க போகிறது மூனெக்ஸ் இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் எப்படி வந்து நம்ம பெய்ட் சப்ஸ்கிரைபராக மாறுறது, ஒரு $20 நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக ஒரு பெய்ட் சப்ஸ்கிரைபராக எப்படி மாறுறது, ஏன் இதை மாறணும், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் முதல்ல பார்த்துருவோம். ரைட்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். மூனெக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நம்ம அதில் பெய்ட் சப்ஸ்கிரைபராக மாறுறதுக்கு $20 கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு 5 KBC டோக்கன் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து $20 கட்டுறதுனால நம்மளுக்கு 50 KBC காயின் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம $20 ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்சேஞ்சரில் நம்ம USDT பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் இருக்க ஸ்டேக்கிங் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய ஓன் காயினான MNC காயின் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காயின் கொடுப்பாங்க. 20 மாதத்துக்கு ஒரு காயின் ப்ரைஸ் வந்து அவங்களுடைய ஸ்டார்ட் பண்ணப்போ அதோடய ப்ரைஸ் $1. இப்போ $6 போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு $20 மட்டும் நம்ம இதில் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. USDT பை செல் பண்ண முடியுது. டெய்லி $6 மாதத்துக்கு ஒரு தடவை $6 ஒருத்தர் காயின் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இன் ஃப்யூச்சரில் இவங்க எக்ஸ்சேஞ்சருக்கு இதை தான் வந்து கேஸ் ஃபேஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க. எப்படி பைனான்ஸில் BNB இருக்குதோ அது மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு $20 இந்த எக்ஸ்சேஞ்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுபோக நீங்கள் இதை யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா 10 லெவல் கமிஷனும் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது KYC பண்ணுறது. லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். KYC பக்கத்தில் வந்து உங்களுக்கு பெண்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கண்ட்ரி கேட்கும், இந்தியா அதர்ஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் இந்தியாவை கொடுத்த உடனே உங்களுடைய ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் கார்டை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேன் நம்பர் அடித்த உடனே கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் நேம் ஷோ ஆகும். கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. உங்களுடைய பேன் கார்டு வெரிஃபை ஆகிடும். அதே மாதிரி ஆதார் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்களோ அதுக்கு OTP போகும். அந்த OTP கொண்டு வந்து அடித்த உடனே உங்களுடைய ஆதார் கார்டு வந்து வெரிஃபை ஆகிடும். ரைட்டுங்களா? நேமோட. ஓகே, இப்போ நம்ம வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிட்டோம். ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிட்டோம், ஒரு ஃபோட்டோவை. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் உங்களுடைய KYC வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது கீழே பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குறப்ப நோட் பண்ணிக்கணும், இந்த அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குதான்னு யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் USDT பை செல் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும்தான் உங்களால் பை செல் பண்ண முடியும். நீங்கள் நெஃப்ட், RTGS பண்ணுறதா இருந்தால், IMPS பண்ணுறதா இருந்தால். ஓகேவா? ஓகே, நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி நிற்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்போ நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம், நம்மளோட இமெயில் ஐடியை லிங்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். பட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மட்டும் எனபிள் பண்ணாமல் இருப்போம். இப்போ நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டரை கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டரையும் எனபிள் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போனா தான் வந்து உங்களால் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணால் தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் கிரிப்டோ டெபாசிட்ஸ், விட்ராயல்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது KYC ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது USDTயை வச்சு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் INR மூலமாக இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்க வேலட் கிளப் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இப்போ என்னுடைய டேஷ்போர்டில் KBC 5ன்னு காமிக்கிது, USDT 0.8, INRல 0ன்னு இருக்குது. INRை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும், நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. அதில் நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த கம்பெனியுடைய QR கோடு காமிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஜிபே, ஃபோன்பேலேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு UTR நம்பர் அடிச்சிங்கன்னா சரி. ரைட்டுங்களா? மேலே அமௌண்ட் கொடுக்கணும். நீங்கள் QR கோடு மூலமாக நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா $2000 தான் உங்களால் பெர் டேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுவே பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு லிமிட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பேங்க்கில் இருந்தால் மாற்ற முடியும். நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக நான் QR கோட்லேருந்து மாற்றுறேன். $2000 மட்டும் அளவாக நான் வந்து USDT வாங்க போகிறேன். எனக்கு நான் $2000 அமௌண்ட் கொடுத்த உடனே வந்து எனக்கு $95 ப்ரைஸ் காமிச்சிச்சு. 21.05 USDT கிடைக்கும்னு சொல்லிச்சு. என்னுடைய ரெஃபரன்ஸ் ஐடி அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு.
ஒரு மணி நேரம் எடுத்துக்கிச்சு ரைட்டுங்களா. 1 ஹவருக்கு அப்புறம் செக் பண்ணால் ஹோம் பேஜில் என்னோடய அசட்டில் காமிச்சிது அமௌண்ட்டு. யூஎஸ்டின்றதில் காமிச்சிது. நம்ம ஐஎன்ஆர் தான் கொடுத்தோம், எப்போ யூஎஸ்டி வந்துச்சுன்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய வேலெட்டை கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் ஐஎன்ஆரில் தான் எனக்கு அமௌண்ட் இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் ஐஎன்ஆரை உள்ளே கொண்டு வந்துட்டேன், 2000 கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஐஎன்ஆரை வந்து யூஎஸ்டியாக மாற்றினா தான் என்னால் பேக்கேஜை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா திருப்பி ஹோம் பேஜை கிளிக் பண்ணோடனே அதில் பாருங்கள் ஸ்வாப்னு இருக்கும். வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்னா ஸ்வாப்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். மேலே யூஎஸ்டிக்கும் கீழே ஐஎன்ஆர் இருக்கும். நீங்கள் அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஐஎன்ஆர் வந்துடும், கீழே யூஎஸ்டி வந்துடும். ஏன்னா நம்ம ஐஎன்ஆர் தான் இருக்குது, நான் கொண்டு வந்தது ஐஎன்ஆர் தான். இப்போ 2000 வந்து 23.53 வருது. பட் வந்து ஆக்சுவல் வந்து 20.94 தான் வரும் ரைட்டுங்களா. நீங்கள் 20.94 வந்து 95 ரூபா நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 2000 வந்துடும். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸை தான் நம்மளால் பை பண்ண முடியும். கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பேக் டு ஹோம் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஐஎன்ஆர் வந்து யூஎஸ்டியாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள் என்னுடைய வேலெட்டில் ஐஎன்ஆருங்கிறது 0ன்னு மாறிடுச்சு, யூஎஸ்டிங்கிறது 21.74 இருக்குது. இப்போ என்னுடைய ஹோம் பேஜை நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வேலெட்டில் வந்து அசட்டில் வந்து யூஎஸ்டி காமிக்குது. ஓகே, அடுத்து நம்ம வந்து பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான் சப்ஸ்கிரிப்ஷனில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஹோம் பேஜ்லேயே பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஏர்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் நவ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்து வேலெட்டோட பேலன்ஸ் காமிக்குது, எவ்வளோ யூஎஸ்டி இருக்குன்னு. கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் பேக்கேஜ் ப்ரைஸ் காமிக்குது, $20. $20 பக்கத்தில் பையின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ நீங்கள் $20 பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு வேலெட்டில் பேலன்ஸ் கம்மியாயிரும். ஆனால் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாம் $20 தானே போட்டிருந்தோம், நம்ம $20 ஆக்டிவேட் பண்ணிட்டோமே, எனக்கு பேலன்ஸ் வேறு $12 காமிச்சு செக் பண்ணி பார்த்தா என்னுடைய என்னுடைய வேலெட்டில் செக் பண்ணி பார்த்தோன்னே முதல்ல நல்லா உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணப்போ கேபிசி 5 காயின் தான் இருந்துச்சு. இப்போ 55 காயின் வந்துருக்கு, 50 காயின் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அதுபோக நம்மகிட்ட எம்என்சி காயின் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எம்என்சி காயின் கிடைக்கும். 20 மாதமும் 20 எம்என்சி காயின் கிடைக்கும் ரைட்டுங்களா. இதில் வந்து இன் ஃபியூச்சரில் அவங்க நிறைய எக்ஸ்சேஞ்சரில் அதை லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த கேபிசிக்கு டோக்கன் வந்து பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நிறைய பேர் இதை ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறப்ப இவங்களுடைய ஓன் காயின் எம்என்சி காயினுடைய ப்ரைஸ் இன்னும் கூட அதிகரிக்க போகும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் வந்து யூஎஸ்டி பை செல் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகின்ற பிரச்சனைலாம் இருக்குது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட், இது வந்து லீகலாக சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வாங்கி பண்ணிகிட்ருக்கதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டும் சேஃபாக இருக்கும், நம்மளுடைய அமௌண்ட்டையும் வந்து யூஎஸ்டியை நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும் ரைட்டுங்களா. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேணால் நான் எப்படி வந்து இதில் அமௌண்ட் லோட் பண்ணி அதை யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வெளியில் வேறு எக்ஸ்சேஞ்சருக்கோ வேலெட்டுக்கோ எப்படி மாற்றுறதுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி என் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து என் டெலிகிராம் சேனலில் தான் நான் கொடுத்துட்ருப்பேன். இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய ஸ்பான்சர் கோடு வீடியோடைய ரைட் டாப்பில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என் டெலிகிராம் சேனல் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து என் டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருப்பேன். வீடியோ கூட கொஞ்சம் லேட்டாக தான் வரும். டெலிகிராம் சேனலில் தான் என்னுடைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து யூஎஸ்டியை வந்து பை பண்ணுறது, ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணிங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.